அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் லேட்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியனுடைய தயவான வணக்கங்கள். அடியன் புதிய பெரியன் சித்தாவர்மா வைத்தியர், கள்ளக்குறிச்சி. அல்சர் எண் வகை குன்மம், 8 வகையான அல்சர் இருக்குது சித்த மருத்துவத்துல. அதுக்கு ஒரு அற்புதமா முதல் நாள்லேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு மருந்து தான் நம்ம இந்த வீடியோவையே சொல்ல போறோம். இந்த மருந்து யாருக்குனாக்க அப்படின்னா சித்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குமான வீடியோ இது. மாறாக அனைவருக்குமானது அல்ல என்பதை இதன் வழியாடியே தெரிகிறது. அஜினோமோட்டா கலந்தா உணவு மிக சுவையா இருக்கும். அஜினோமோட்டால ஒரு டைம் நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னாக்க திரும்ப திரும்ப அந்த உணவையே சாப்பிட வேண்டியிருக்கும். அது பிரியாணியாக இருந்தாலும் ஸ்வீட் ஆகாரம் எந்த உணவாக இருந்தாலும் அஜினோமோட்டோவில் நம்ம கலந்த உணவுகளை ஒரு டைம் எடுத்தா திரும்ப திரும்ப நாக்கு அதுக்கு தூண்டும். ஏன்னா தாய்ப்பாலுக்குள்ள டேஸ்ட், தாய்ப்பால் என்ன உணவு ருசி இருக்குதோ அந்த ருசியை இதுல கலந்துக்கிறாங்க. இப்ப தாய்ப்பால் குடிச்சவங்க கண்டிப்பா தாய் மேல எப்படி தாய் பாசத்தோட இருப்பாங்களோ அது மாதிரி இந்த மருந்து அஜினோமோட்டோஸ் உணவு கலந்த உணவுகளை சாப்பிட்டவங்க திரும்ப திரும்ப அதுக்கு ஈர்க்கப்படுவார்கள். என்ன ஆகும் சார்? கண்டிப்பா வயிற்று அரிச்சு விட்டுடும். ருசிக்கு மட்டும், வாய்க்கு மட்டும்தான் அது உணவு, வாய்க்கு மட்டும்தான் அது ஆரோக்கியம்னா நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா வயிற்றுக்கு அது ஆரோக்கியமானது அல்ல. கலர் பொடி என்பது உடம்புக்கு மிக மிக தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று. என்ன ஆகணுங்க? கண்டிப்பா இன்னைக்கு 100ல் பாதி பேத்துக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது, பெப்டிக் அல்சர் இருக்குது, நெஞ்சரிச்சு சார். 8 மணிக்கு உணவு 7:30 வரைக்கும் நல்லா 8 மணி ஆனோடனே அரிக்க குத்த ஆரம்பிச்சிடும். இங்க முதுகு குத்தும், இங்க பின்னாடி குத்தும், இந்த இடத்துல குத்தும், அரிக்க ஹார்ட்ல போய் சர்க்கு ஹார்ட்ல குத்தும், வயிறு அரிக்கும். சாப்பிட்ட உடனடியே சில பேத்துக்கு வலிக்கும், நெஞ்சு பிடிச்சிக்கும். அது காரணமாக என்ன பண்ணும்? அடுத்தது வாதத்துல பிரச்சனை வரும். இந்த வாயுலாம் அங்க போய் சேர்ந்து திடீர்னு கோவப்பட்ட உடனடி சுருக்குன்னு குத்தும். உணர்வுகள் தவறான உணர்வுகள், கோப உணர்வுகள், பய உணர்வுகள், ப்ரெஷரு. நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒரு அமைதியான வாழ்வியலின்மை இன்னைக்கு குறைபாடு இருக்குது. அமைதியான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வேலை இன்னைக்கு எல்லாருமே செய்யல. பாதி பேத்துக்கு மேல அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பரபரப்பான ஒரு வாழ்க்கை, பதட்டமான ஒரு வாழ்க்கை, மூளை சூடாகிற ஒரு வேலை. மூளை சூடாகுனா லிவர் சூடாகும், லிவர் சூடாகுனா அமில நீர் அதிகமாக சுரக்கும், ஹைப்பரா சுரக்கும், ஹைப்பர் அசிடிட்டி. ஹைப்பரா சுரந்தா ஒன்று வயிற்றுல கலந்தா வயிற்று அரிக்க ஆரம்பிச்சிடும், இறப்பையில கலந்தா இறப்பையை அரிக்க ஆரம்பிச்சிடும். இறப்பையை கடிச்சா கேஸ்ட்ரிக் அல்சர் வாயு உற்பத்தி ஆகும். வயிற்றுல குடல்ல கலந்த சிறுகுடலை அரிச்சா பெப்டிக் அல்சர். அவ்வளவுதான் வித்தியாசம். இதை சித்தர்கள் 8 வகையான குன்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அல்சர் நோய்களை எல்லாருமே பாதிக்கப்படுகிறோம். வயசானவங்களுக்கு வயசுங்களுக்கு எல்லாத்துக்குமே அல்சர். தொண்டையில புண்ணு இருக்குது சார், வாயில புண்ணு, நாக்குல புண்ணு இருக்குது. நாக்குல புண்ணு இருந்தால் மட்டும்தான் அல்சர்னு கிடையாது, வயிற்றுல புண்ணு இருந்தாலும் அல்சர். இந்த மாதிரி வாயு குத்துனாலும் அல்சர் தான் அர்த்தம். சார் நாக்கெல்லாம் நல்லா தான் சார் இருக்குது எனக்கு, ஆனாலும் எனக்கு பிரச்சனை இதுனாக்கா அது அல்சர், உள்ளுக்குள்ள அல்சர். அதான் 8 வகையான அல்சர்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பெப்டிக் அல்சர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நாக்குல புண்ணு தெரியும். உங்களுக்கு இறப்பை அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சருக்குலாம் உங்க நாக்குல புண்ணு தெரியாது. என்ன காரணம்னு தெரியாது. மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. சித்தர்கள் இதை தீராத வியாதிகள் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. வள்ளலாரும் இதை தீராத வியாதிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குன்மம் உள்ளவங்க முன் ஜென்மங்கள்ல நம்ம ஏதோ பாவங்கள் தெரியாம பண்றதா ஊழ்வினை நோய்கள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தவங்க வயிற்றுச்சல் கொட்டினதுனால இந்த பிறப்புல வயிற்றுச்சல் வருது, குன்மம் வருது அப்படின்னு சித்தர்கள் கௌமுதி நூல் கண்மகாண்டம் 300ல அகஸ்தியர் சொல்றாரு. முன் பிறவில முன்னாடி பத்தவங்களுடைய வயிற்றுச்சல் கொட்டினதுனால இப்ப நமக்கு அல்சர் வருது அப்படின்னு சொல்றாரு. இப்போ முதல்ல இது மன ரீதியான மனசுல பாதிக்கும். மனசுல ரொம்ப பதட்டம் உற்பத்தி பண்ணும், மனசுல ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும், மனசுல ஒரு பரபரப்பு சூழலை உண்டு பண்ணும். அதனால உடம்பு சூடாகும், லிவர் சூடாகும், அதனால அதிகமா அமில நீர் சுரக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் நாம இன்னைக்கு சொல்ல போறோம். தேவையான மருந்து கடுக்காய் தோல் 100 கிராம், தாண்டிக்காய் தோல் 100 கிராம், நெல்லி வட்டல் 100 கிராம், இதெல்லாம் முறைப்படி சுத்தி செய்தது தான். வேங்க சத்து 35 கிராம், கருங்காலி சத்து 35 கிராம், அயச்சந்திரம் சுத்தி நல்ல முறைப்படி காந்தத்துல ஒட்டாத அயச்சந்திரம் 30 கிராம், சிராசத்து பஸ்பம் 50 கிராம், சங்கு பஸ்பம் ஒரு 50 கிராம், மொத்தம் 8 வகையான மருந்து தான். எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு ஒரு திரிகடுகு அளவுக்கு, ஒரு 3 விரல் பிடிக்கிற அளவுக்கு எடுத்து சாப்பிட்டா போதும். காலை மாலை உணவுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு முதல் நாள் 2 வேளை நீங்க மருந்து சாப்பிட்டாவே உங்களுக்கு மாற்றம் தெரியும். அல்சர் அப்படியே அந்த அமைதியாகும். அந்த ஹைப்பரா சுரக்க கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணதை நீங்க பார்க்கலாம். அவ்வளவு பேத்துக்கு அந்த மருந்தை கொடுத்துக்கிறோம். முழுக்க முழுக்க அனுபவமான ஒரு மருந்து. குடல் புண்ணு முதல்ல ஆறும். ஆனா அல்சர் 6 மாசம் போகாது, 3 மாசம் கண்டிப்பா இந்த மருந்தை நம்ம சாப்பிடணும். ஆனா மாற்றம் உடனடியே தெரிஞ்சிடும். 1 வாரம் 10 நாள்லயே உங்களுக்கு அல்சர் இல்லாத மாதிரி தெரிஞ்சிடும். ஆனா உள்ளுக்குள்ள ரணம் இருக்கும்.
அதெல்லாம் ஒரு 3 மாசம் நீங்க தொடர்ச்சியா எடுத்துக்கணும். அடுத்த 3 மாசம் பத்தியத்தையும் நீங்க வந்து படிக்கணும். பத்தி என்ன பத்தி சார்? இட்லி தோசை முதல்ல சாப்பிடக்கூடாது. ஏன்னா இட்லி தோசை வந்து அதிகமான சூடு, அதிகமான அசிடிட்டி. இட்லி தோசை, டீ, காஃபி, அசைவம் சாப்பிடக்கூடாது. பச்சை மிளகாய் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அதுக்கடுத்து வாழைப்பழங்கள் சாப்பிடக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிட், அது இளநீர் குடிக்கக்கூடாது. அதுக்கடுத்து எலுமிச்சை சாறு குடிக்கக்கூடாது. இது எல்லாமே ஆசிட் உள்ளுக்குள்ள புண்ணாவது இன்னும் அதிகப்படுத்திடும். அப்போ இந்த மாதிரி உணவுகளை அதிகமான ஹோட்டல் உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும். எண்ணெயில் போட்டு பொரிச்சது வறுத்தது இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது. மற்றது எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மோர் சோறு சாப்பிடலாம், தயிர் சோறு சாப்பிடலாம், கீரைகள் சாப்பிட்டுக்கலாம், பழங்கள் சாப்பிடலாம், காய்கறிகள் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் தடைகளை நல்லா சாப்பிட்டுக்கலாம். குடல்ல வந்து சில பேருக்கு எரிச்சிடும். சாப்பிட்ட உடனே வயிறு கப்ப 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 கப்பன்னு குடல்ல எரியும். அது வந்து சரியாகும். குடல்ல இருக்கிற புண்ணு சரியாகும். சில பேருக்கு இந்த இடத்துல வந்து நெஞ்செரிச்சல் வந்து எதிர்கரிச்சல் வரும். அப்படி சாப்பிட்ட உணவு, ஏன்னா அதெல்லாம் அந்த உணவுலாம் வந்து இதுல நோய் இருக்கு. இறப்பையில புண்ணாச்சுன்னு அர்த்தம். இறப்பையிலேருந்து உணவு கீழே போறதுக்கு பதிலாக இறப்பையை ஃபுல்லாக புண்ணாயிட்டு அந்த கேஸ் வந்து மேலே வரும். இங்கே வந்து நெஞ்செரிக்கும். ஓ அப்படிம்பாங்க. சில பேர் ஏப்பம் வரும். சில பேர்த்துக்குலாம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வாயு புரிஞ்சுக்கிட்டே பின்னாடி டேரக்டா வாயு புரிஞ்சுட்டே இருக்கும். அவங்களெல்லாம் வந்து அது கேஸ்ட்ரிக் அல்சர்னு அர்த்தம். அதுக்கடுத்து வாயில வந்து இங்கெல்லாம் தப்புனா நாக்கில் இங்கெல்லாம் புண்ணா இருக்கும். தொண்டையில சில பேர்த்துக்கு புண்ணா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மருந்து வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நாக்குல இருந்து மலவாய் வரைக்கும் குடல்ல எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் இதை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இந்த அயச்சந்தம் சேர்ந்துக்கிறதுனால சீக்கிரமா வந்து குணமாகும். அது மட்டும் இல்ல முக்கூற்றம், வாதப்பித்த, சிலோத்தும, கூடல் குறைய போனா கூட உங்களுக்கு அதை வந்து சமநிலைப்படுத்தும். ஏன்னா இதுல வந்து நம்ம சிலாச்சத்து பஸ்பம், சங்கு பஸ்பெல்லாம் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதை அந்த டைலட் பண்ணும். சிலாச்சத்து பஸ்பம்னாக்க உங்களுக்கு ஹைப்பரா, நான் ஏற்கனவே சொன்னேன், வந்து ஹைப்பரா அசிடிக் சேரதுனால உங்களுக்கு போயிட்டு அந்த வயிற்றுலையும் அந்த இறப்பையிலையும் புண்ணு அரிக்குது. இந்த பஸ்பங்கள் என்ன செய்யணும், இல்லை சுண்ணாம்பு என்ன பண்ணும், சுண்ணாம்பு சத்து கலக்கும் போது டைலட் பண்ணிடும். டைலட் பண்ணி அதுல இருக்கிற அந்த அமிலையை வந்து நீர்த்து போயிட்டு சம அளவு பாடிக்கும். நம்ம காலை உணவுக்கு ஒரு 100 ml தான் நமக்கு அமில நீர் தேவைன்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்லுவாங்க, HCl. ஆனா இங்க ஹைப்பரா சுரக்குது, ஒரு 200 ml சுரக்குது. அப்ப காலை உணவு அந்த 100 ml அமில நீர் சுரந்துட்டு அரிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த 100 ml என்ன பண்ணாக்கா அந்த புண்ணையோ அந்த சிறுகுடலையோ அந்த இறப்பையோ போட்டு அரிச்சிடும். ஹைப்பரா அமில நீர் சுரப்பதனால இன்னும் அமிலம் தானே, அரிக்கக்கூடிய ஆசிட் தானே, அதெல்லாம் அரிச்சுதான் புண்ணாகுது. அப்ப இதை வந்து சமப்படுத்துறதுக்கு இந்த மருந்து வரும். சிலாசத்து பசு, சங்கு பசு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து லிவர்ல இருக்கிற சூட்டையும் வந்து சமப்படுத்தும். ஏன்னா அயச்சந்திரம் சேர்த்துனா அதையும் சமப்படுத்தி அது பலப்படுத்தும். திரிப்பலாவும் நம்ம இதுல வந்து கலந்துக்கிறோம். திரிப்பலாவை கலந்துமா அதையும் வந்து சரிப்படுத்தும். அதான் இது வந்து திரிப்பலா கற்பம்னு சொல்றோம். அப்ப இது வந்து இதுக்கு அப்பாற்பட்டு நோய் இல்லாதவங்க சாப்பிடலாம். நோய் இல்லாதவங்க சாப்பிட்டா உடலை வந்து வன்மைப்படுத்தும், உடலை வந்து பலப்படுத்தும். ஏன்னா இதுல எதுவுமே தீங்கு விளைவிக்க பொருள் இல்லை. இது எல்லாம் உணவுப் பொருள் போலதான். இப்போ உடம்பை பலப்படுத்தும். காயக்கற்பு மருந்து, இது வந்து காயக்கற்பம். இப்ப நோய் இல்லாதவங்க சாப்பிட்டா உடல் என்றைக்கும் பலமா இருக்கும், நோய் இல்லாம இருக்கும். நோய் வந்தவங்க சாப்பிட்டா நோய் குணமாகும், நோய் இல்லாதவங்க சாப்பிட்டா இனிமேல் நோய் வராம தடுக்கும், நோய் அணுகாம இருக்கும். உடலை பலப்படுத்தி காயக்கற்ப மருந்தாகவும் இந்த மருந்து வந்து செயல்படும். ஸோ முடிஞ்சவங்க நல்லா வைத்தியர்களுடைய துணை கொண்டு, அயச்சந்தூர் பெரிய மருந்து, சிலாசத்து, சங்கு பஸ்பலா பெரிய மருந்து. நீங்க சாதாரண மக்கள் செய்ய முடியும்னா வைத்தியர்கிட்ட, நீங்க தரமான வைத்தியர்கிட்ட, முறைப்படி செய்து கொடுத்த வைத்தியர்கிட்ட நீங்க வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. உங்களுடைய மனநலமும் உடல் நலமும் இந்த மருந்து சாப்பிட்டு பயன் பெறணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.